ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். பிரியாணி ரெசிபி. அதுவும் தலப்பாக்கட்டியில் வாங்கினா எவ்வளோ டேஸ்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பிரியாணிக்காக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அண்ட் வெங்காயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம மட்டன் பிரியாணிக்கு எப்போவுமே மட்டனை நம்ம முன்னாடியே வேக வச்சுருவோம். சிக்கன் பிரியாணிக்கு நம்ம பிரியாணியோட சேர்த்து போட்டாலே வெந்துடும். பட் மட்டன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம தனியாக வேக வச்சு தான் சேர்ப்போம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது விசில்ஸ் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு 80 to 90% குக் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நான் அந்த சூப்பு வந்து பசங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நான் சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு லெமன்லாம் போட்டு மட்டன் சூப்பாக கொடுத்துருவேன். பட் இந்த வட்டம் நான் எடுக்கலை. நான் பிரியாணியோட சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். என்கிட்ட பிரியாணி பாத்திரம் கிடையாது. நான் குக்கரில் தான் செய்வேன். குக்கரில் மூடி போடாமல் தம் போட்டு தான் செய்வேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துருக்கேன், நெய்யும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச ஆனியன் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். திராட்சை இருந்தால் அதுவும் சேர்ப்பேன். நான் ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ப்பேன். இன்றைக்கி இல்லை, அதனால் போடலை. அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை நீட்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கிறேன். அந்த ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் நல்லா ஒரு பெரிய சைஸ் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். பெருசு பெருசாக அப்படியே போட்டிங்கன்னா அது வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நல்லா கையில் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடும். இந்த அளவுக்கு வதக்கணும் வெங்காயம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணியில் டேஸ்ட் வரும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து கறி வேக வைக்கும்போது போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி நல்லா சேர்த்து நல்லா அதுவும் வதக்கட்டும். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து காப்பிடி உலக்கு இருக்கு இல்லையா, 2 காப்பிடி உலக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து, சீரக சம்பா அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கறி வேக வைக்கிறது இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி அந்த அரிசி நல்லா ஊறிச்சினா தான் நல்லா உங்களுக்கு பிரியாணி நல்லா சாஃப்டாக, அந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ இப்போ வந்து நான் மசாலா ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வந்து ரெடிமேட் கிடையாது. இந்த டிமார்ட்டில் வந்து அரைக்காமல் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹோல் கரம் மசாலாவாக ஒரு பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்து அது கூட நான் எக்ஸ்ட்ராவாக சில ஐட்டம்ஸ்லாம் போட்டு நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அந்த மசாலாவை தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே. இதுக்கப்புறம்
கொத்தமல்லி அண்ட் புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா பிரியாணியோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தயிர் சேர்க்குறேன். ஸோ தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறியோ இல்லை அரிசியோ போடணும். எவ்வளோக்கு எவ்வளோ இதை வந்து நீங்கள் நல்ல எண்ணெயிலேயே வதக்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி எல்லாம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நான் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற கறி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் கறியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த தண்ணியோடு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் கறி மட்டும் கூட போட்டிருக்கலாம். நம்ம வந்து ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அதோட மெஷர் பண்ணும்போது இதுவும் சேர்த்து மெஷர் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ சேர்த்துட்டேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க காப்பிடி உலக்கில் ஒரு 1/2 காப்பிடி உலக்கில் தண்ணி இந்த அளவுக்கு மெஷரிங் இருக்கும், மெஷரிங் கப்பில். ஸோ அதனால் நான் அரிசிக்கு தண்ணி சேர்க்கும்போது இதையும் சேர்த்து தான் நான் வந்து மெஷர் பண்ணி ஊற்றுவேன். ஸோ நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. தண்ணி சேர்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம். நான் 2 காப்பிடி உலக்கில் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 3.25 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி அதில் 1/2 கப்பு தண்ணி இருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் வந்து 3.25 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது தண்ணி ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு அண்ட் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட் மட்டும் இப்போது ஆட் பண்ணிக்கிறேன், கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் 1 லெமன் வேணுனாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து 2 காப்பிடி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 லெமன் பிழிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வெறும் ரைஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அது கொதிச்சிரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ரைஸ் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா தளதளன்னு கொதிக்கணும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் தண்ணியே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அரிசியை போட்ட உடனே கொதிக்கிறது அடங்கிடும். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இது வரைக்கும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இன்னமும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி ஓரளவுக்கு இஞ்சுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். அகைன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஒரு 60 to 70% தண்ணி வந்து இஞ்சி இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா அடியிலேருந்து லைட்டாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மெதுவாக நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அடியிலேருந்து கிண்டி விடுங்க. நான் வந்து தோசை கரண்டி தான் வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா அடியிலேருந்து அப்படி தள்ளி தள்ளி விடுறேன். நான் அரிசியில் போட்டு நடுவில் போட்டு எதுவும் குத்தலை. இப்படி ஓரத்துலேருந்து அப்படி அடி வரைக்கும் இப்படி தடவி கிண்டி விட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் அரிசியும் உடையாமல் வரும். பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கனாலும் உடஞ்சிரும் இந்த மாதிரி நம்ம கிண்டும்போது. இது வந்து சீரக சம்பாங்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணியே ரொம்ப வத்திருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து சிம்முக்கு மாற்றிடுங்க. இப்போ சிம்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், தண்ணி சுத்தமாக ட்ரையாக இருக்கும். இப்போது ரைஸ் வந்து 80% குக் ஆகிருக்கும். ஸோ ஃபுல்லாக குக் ஆகிறதுக்காக நம்ம தம் போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதை மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். என்கிட்ட வெயிட் இல்லாததுனால, ரொம்ப வெயிட் எதுவும் அதிகமாக இல்லாததுனால நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே அதை மூடி போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் தம்முக்காக. ஸோ இப்போ நான் ஃப்ளேமை சிம்மில் வச்சிடுறேன்.
அவ்வளோதான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பிரியாணி உதிரி உதிரியாக நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. அப்படி ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக வந்திருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இது கூடவே எக் பாயில் பண்ணி வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணியிருக்கேன், ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ஆஹா, சண்டே சமையல் ரொம்பவே அற்புதமாக முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே என்னை பாராட்டினாங்க எங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் பாராட்டு வாங்கணுன்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்கன் 65ஓட ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.